பிரியமானவர்களே, யார் வெட்கப்பட்டு போவதில்லை? முதலாவது சங்கீதம் 37, 18, 19 வசனத்தின் அடிப்படையிலே, உத்தமமாய் நடக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதாவது வேத வசன்படி நடக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. இரண்டாவதாக ஏசாயா 50:7 அடிப்படையில், கர்த்தர் யார் கூட இருக்கிறாரோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதாவது கர்த்தர் நம்ம கூட இருப்பதும் கூட இல்லாததும் நமக்கு வருகிற உலக நன்மை அல்லது நமக்கு வருகிற உலக பாடுகளை வைத்தல்ல, நம்முடைய நடக்கை மூலம்தான் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அதாவது நாம் அவருடைய பிள்ளையாக வாழும்போது கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அப்படி யார் கூட இருக்கிறாரோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கடைசியாக ஏசாயா 61:7, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19 வசனத்தின் அடிப்படையில், இதுவரைக்கும் வெட்கத்தை அனுபவித்தவர்கள் இனி வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே இந்த நாளிலும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி தேவ சித்தத்தின்படி தேவ சத்தியத்தின்படி நடப்போம். அப்பொழுது தேவன் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.